நடந்து வரும் நடிகர் சங்க தேர்தலின் போது நிகழ்ந்த தள்ளுமுள்ளு தொடர்பான காட்சிகள் புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிகராக தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல முன்னணி நடிகர்கள், இளம் நடிகர்கள் என அனைவரும் வாக்குப்பதிவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காலை 7 மணி முதல் இன்று மாலை 5 மணி வரை இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்குப்பதிவினுடைய நம்முடைய அரங்கத்திற்கு நம்முடைய ஒரு புதிய நடிகை சாயா சிங் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கிட்ட கேட்கலாம், ஓட் பண்ணிட்டீங்களா? எப்படி உணர்றீங்க? It's unfortunate நடந்த ஒரு சம்பவம். Whatever we are seeing, it's very unfortunate to see that. But sometimes I guess things just get a little messy, a little dirty. But I really wish it doesn't get to this level, because artists are looked upon by everybody. So we have a great responsibility. We have something to set as an example, stand as an idols to a lot of people. I wish all these things doesn't happen, and we are more dignified and more clear in our approach. இப்போ நீங்க ஒரு புதிய நடிகை, நிறைய பழம்பெரும் நடிகர்கள், சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. இப்போ உங்களுடைய வாக்கு என்பது எந்த அணிக்கு அப்படிங்கறத எங்களால சொல்ல முடியுமா? I am with the team which wants to bring about a change. They are promising a lot of good stuff, not just for the artists and stuff, people who have not been recognized, people who are truly deserving, from whom the base of this Sangam started. I am with them, and I really wish that something good happens and comes out of this elections. இப்போ உங்களுடைய முதல் தேர்தல், முதல் முறை வாக்களிக்கிறீங்க, என்ன மாதிரியான மாற்றம் இதனால ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? நம்ம எப்பவுமே பார்த்திருக்கோம், ஒரு யூத் நமக்கு ஏதாவது எந்த ஃபீல்ட்லயும் ஒரு புது they get some fresh ideas, they get fresh opinions, and சேஞ்ச்ங்கிறது ரொம்ப it's a constant thing. பட் அது நம்மனால ஏத்துக்க முடியாது. we take time to accept any kind of